ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் ஆத்மாவாகிய நான் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இப்பொழுது இந்த தேகம் என்ற ஆடையை விலக்கிவிட்டு ஆத்மாவாகிய நான் பாப்தாதா கொடுத்த ஸ்வமான்களை பட்டியலிட்டு பார்க்கின்றேன். தந்தை எனக்கு நீச்சல் கற்றுத் தருகின்றார். அதன் மூலம் நான் இந்த உலகத்திலிருந்து கடந்து சென்றுவிடும் ஆத்மா. நான் இப்பொழுது தந்தைக்கு உதவியாளராக ஆவதால் நான் அரைக்கல்ப காலத்திற்கு யாருடைய உதவியோ வழியோ பெற வேண்டிய அவசியமில்லாமல் ஆகிவிடும் ஆத்மா. நான் தந்தை மூலம் புத்திசாலியாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைகின்ற ஆத்மா. நான் எவ்வளவு உயர்வான தந்தையிடமிருந்து எவ்வளவு உயர்வான ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. தந்தை என்னையும் படிக்க வைத்து புதிய உலகில் ராஜ்யம் செய்வதற்காக எனக்காக உலகையே மாற்றி விடுகின்றார். நான் தந்தை மூலமாக ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் சிவ தந்தையின் குழந்தையாக இருக்கும் ஆத்மா. நான் என்னுடைய புத்தியில் முதல், இடை, கடைசி ஞானம் வைத்திருக்கும் ஆத்மா. நான் மாணவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலம் வீட்டிற்கு செல்வதற்கு தகுதி வாய்ந்தவனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது ஆஸ்திகராக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நல்ல விதமாக அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக சிருஷ்டி சக்கரத்தையும் தெரிந்து கொண்ட ஆத்மா. நான் உண்மையில் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரியாக இருக்கின்ற ஆத்மா. நான் உலகின் எஜமானன் ஆகின்ற ஆத்மா. நான் பாதத்தில் விழுவதிலிருந்து விடுபட்ட ஆத்மா. நான் தந்தையின் மீது
அன்பு செலுத்துகின்ற ஆத்மா. நான் அன்பான புத்தியுடைய ஆத்மா. நான் இப்போது மாயையின் மீது வெற்றி பெறுகின்ற ஆத்மா. நான் தேகத்துடன் சேர்த்து கண்களால் பார்க்கும் அனைத்தையும் மறந்துவிட்டு தந்தையை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் மாயாவை வென்று உலகை வென்ற ஆத்மா. நான் தந்தை மூலம் மீண்டும் மதிப்புமிக்கவனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது லட்சுமி நாராயணர் போல ஆகின்ற ஆத்மா. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகமாகும். இப்போது நான் ஞானக்கடலில் மூழ்கி எழுவதன் மூலம் தேவதை ஆகிவிடுகின்ற ஆத்மா. இப்போது நான் ரத்தினமாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் தூய்மையாகி பாரஸ்நாத்தாக ஆகின்ற ஆத்மா. நான் முள்ளிலிருந்து மலராவதற்கான யுக்தியை தந்தையிடமிருந்து பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலம் வைகுந்தத்தின் எஜமானராக ஆகின்ற ஆத்மா. நான் சுகதாமம் சாந்திதாமத்தை நினைவு செய்கின்ற ஆத்மா. தந்தை கீழ்ப்படிதலுள்ள சேவாதாரியாகவும் ஆசிரியராகவும் இருக்கின்றார். நான் உயர்ந்த காரியம் செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் மீண்டும் பூஜைக்குரியவராக ஆகின்ற ஆத்மா. தந்தை நிலை பங்காளன். நான் நிரந்தர யோகியாவதன் கூடவே நிரந்தர சேவாதாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் தூங்கும் போதும் கூட முகத்தின் மூலம் சாந்தி ஆனந்தத்தின் அதிர்வலைகளை அனுபவம் செய்ய வைக்கின்ற ஆத்மா. ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மூலமாக தந்தையின் நினைவை பிறருக்கு நினைவுபடுத்தும் சேவை செய்கின்ற ஆத்மா. என்னுடைய சக்திசாலியான உள்ளுணர்வு மூலம் அதிர்வலைகளை பரப்பிக் கொண்டிருக்கும் ஆத்மா. செயலின் மூலம் கர்மயோகி ஆகுக என்ற வரதானத்தை கொடுத்துக்கொண்டே செல்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா.
நான் தந்தையிடம் முழுமையான அன்பு வைத்து உதவியாளராக ஆகின்ற ஆத்மா. நான் சாந்திதாமம் சுகதாமம் செல்கின்றேன் என்ற குஷியில் இருக்கின்ற ஆத்மா. ஒவ்வொரு எண்ணம், நேரம், உள்ளுணர்வு மற்றும் செயல் மூலமாக சேவை செய்யக்கூடிய நிரந்தர சேவாதாரி ஆத்மா. என்னுடைய ஆன்மீக ஆளுமையை நினைவில் வைத்து மாயையை வென்றவர்களாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த அனைத்து சுவமான்களையும் நான் இன்று சமயத்திற்கு ஏற்றவாறு காரியத்தில் பயன்படுத்துகின்றேன். மேலும் பாப்தாதாவிற்கு என்னுடைய மனமார்ந்த கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.